கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் ராஜா கிட்ட அவர் வந்துட்டு வணக்கம் சொல்கிறாரு. ராஜாவும் வாங்க சார், உங்களுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது கார்த்தி இருக்காரு. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு வெல்கம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் வந்துட்டு சிதம்பரம், என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் உங்ககிட்ட நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எவ்வளோ சக்ஸஸ், இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்துட்டு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் இந்த வயசுலேயே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாமே வந்துட்டு எல்லாம் கடவுள் கொடுத்ததானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பில்டப் பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க. சார் நானும் சில பல ஐடியாஸ்லாம் யோசித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் இனிமேல் தான் சார் அப்ளை பண்ணி பார்க்கணும், எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓஹோ ஐடியாஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்களோ, சரி சரி, உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் வேறு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஏதோ அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார், அது வந்துட்டு சம்பாதிச்சதுக்கு, அதாவது என்னோட இன்கம் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு, இது வந்துட்டு என்னோட பேஷன் சார், எனக்கு பிடிச்சது மியூசிக்கு, அதில் வந்துட்டு நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுது, அதில் சம்பாதிச்சு இதில் வந்து கொட்டி சீரழித்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு, ஏதோ வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் கிளிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அது என்ன தாண்டி ஒன்றும் முடியாது, உன்னால் ஒரு இதையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை டச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுது. பார்க்கலாம், என்னோட சொந்த மியூசிக் அந்த கம்பெனியில் ஒரு நல்ல ஆல்பத்தை நான் வெளியிட்டு காமிக்கிறேன், அதுவும் நல்ல குரல் இருக்கிறவங்களை வந்துட்டு பாட வச்சு எப்படி நான் அசத்துறேன்னு பாருங்கள், இது சவாலாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் வந்துட்டு முறைச்ச மாணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துடலாம் அதையும் பார்த்துடலாம், என்னை தாண்டி நீ எப்படி அது இந்த ஃபீல்டில் முன்னுக்கு வர நானும் பார்த்துட்றேன், என்னை தாண்டி இதில் ஜெயிச்சவை யாருமே கிடையாது, என் காலு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரையா சொல்ல, அதையும் பார்த்துடலாம், இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முறைச்சிட்டு நிற்க, அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கார்த்தியை பார்த்து முறைக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. கார்த்திக் நினச்ச மாதிரியே பல்லவியை வந்துட்டு பாட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தீபா தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் எப்படியாவது அந்த ஒரு சீன்ஸ்லாம் இனிமேல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.